ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும். நான் அது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அனாலிசிஸ் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஏ 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலில் டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க, அதாவது ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,02,374, அதாவது 3,02,374 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேவா, ஜென்ரலில் நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 2,50,298 விச் இஸ் அதாவது 2,50,298 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணாங்க. ஸோ அதில் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,41,643 அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 41,775 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 24 கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 41,000 பேருக்கு மேலே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 40,645 பேர் பேமெண்ட்டே அதிகமாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ போன டைம் அதாவது 2024 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,97,601 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படியே பப்ளிஷ் பண்ணாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது 2,41,643 மெம்பர்ஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது வந்து ஜென்ரல் பார்த்தோம். இப்போ அடுத்த 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ 51,004 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அதில் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 47,372 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அதாவது 2024 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள 15,149 மெம்பர்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,885 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2,446 மெம்பருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,361 அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 473 மெம்பர்ஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 141. இப்போ நான் ஃபுல்லாக பேசுகிறது எல்லாமே ஜென்ரல் தான். ஓகேவா. ஸோ ஜென்ரல் மேட்ரிக்ஸ் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 200ல் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 141 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 65 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ 198 கட் ஆஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்துட்டு 1,511 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 869 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான் இருந்தாங்க. ஸோ அடுத்தது 195 கட் ஆஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,500 அதாவது வந்து 5,251 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைம் இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,862 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ 190 அண்ட் எபோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,958 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,813 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருந்தாங்க. ஸோ 185 கட் ஆஃப் அண்ட் எபோவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து 24,661 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 163 அதாவது 16,321 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஓகேவா. ஸோ 180 அண்ட் எபோவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 36,665. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,900 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான் இருந்தாங்க. ஸோ 175 ஓகேவா. இந்த கட் ஆஃப் அண்ட் எபோவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 49,465. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34,097 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான் இருந்தாங்க. ஸோ 170 அண்ட் எபோவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்துட்டு 63,083 அந்த மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் 43,996 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ 160 அண்ட் எபோவ் இந்த டைம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 91,153 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 64,861 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருந்தாங்க. 150 அண்ட் எபோவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு 1,19,537 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 86,751 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான் இருந்தாங்க. ஓகேவா.
ஸோ 140 அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,47,260 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த இயரில் இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1,09,119 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருந்தாங்க. 120 அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,96,610 மெம்பர்ஸ் வந்து அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,52,335 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ 100 வந்து இந்த டைம் இருக்கவங்க வந்து பார்த்திங்க 100 and above cut off இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2,29,701 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,84,575 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போது எதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இதை பற்றி நம்ம பேச வரும்போது ஸோ கட் ஆஃப் அப்படின்றது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. 198 அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 198 ரேஞ்சில் எல்லாம் இருக்கீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க அதை. அண்டு 195 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 198 அண்ட் எபோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 சொன்னேன் இல்லையா, அதாவது ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 196, 196.5, 197 இந்த மாதிரி இதை காலேஜஸில் எந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 195. ஓகேவா? ஸோ 195 பொறுத்த வரைக்கும் 2.5ன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து 190 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து 185 பொறுத்த வரைக்கும் 5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் 180 வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5 ஓகேவா மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 175ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 8 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் 170 பொறுத்த வரைக்கும் 9.5 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது 165 வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 160 பொறுத்த வரைக்கும் 12 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் 150 வந்து பொறுத்த வரைக்கும் 15 மார்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ காம்படிட்டிவ் அதாவது காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் நான் கொடுத்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனாலிசிஸ்க்கு வந்துடலாம். நான் இப்போ கடைசியாக சொன்ன கட் ஆஃப் வந்துட்டு என்ன அப்படின்றத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு காலேஜஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றத மேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்ஏ ஷெடியூல் இருக்குல்லையே அதை பற்றி ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.